சட்டப்பேரவையில் மாமா மச்சான் என்ற உறவு முறையெல்லாம் வைத்து பேசக்கூடாது என துரைமுருகன் அறிவுறுத்தியுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மாணிக்கம் இணைப்பில் உள்ளார். மாணிக்கம், மேலும் விவரங்கள் என்ன பதிவு பண்ணலாம்? திமுக செயற்குழு கூட்டத்தில் பேசிய திமுகவுடைய பொதுச்செயலாளர் துரைமுருகன் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்து பேசியிருந்தார். குறிப்பாக கட்சியில் மேற்கொள்ளப்படக்கூடிய அந்த மறுசீரமைப்புலாம் பேசிய அவர் சட்டமன்றம் எவ்வாறு நடக்கிறது என்பது குறித்து ஒரு பேசியிருந்தார். அவர் பேசிய பேச்சுக்கு செயற்குழுவில் பங்கேற்றிருந்த அனைவரும் வெகுண்டு கை தட்டி உற்சாகப்படுத்திய அந்த காட்சியெல்லாம் பார்க்க முடிந்தது. அவர் பேசிய அந்த கருத்து என்பது சட்டமன்றத்துல மக்கள் பிரச்சனைக்காக எதிர்கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் போராட வேண்டும், குரல் கொடுக்க வேண்டும். அவ்வாறு பேசக்கூடிய நேரங்கள்ல எதிர்கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் எதிரி கட்சியாக இருந்தாலும் கூட மக்கள் பிரச்சனையை விட்டு கொடுத்து விடாமல் பேசிட வேண்டும், அந்த அளவுக்கு உறுதித்தன்மை வேண்டும் எனவும், அதே நேரத்துல மாமா மச்சான் என்றெல்லாம் சட்டசபையில் பேசக்கூடாது, சட்டப்பேரவைக்கு என்ற மாண்பு இருக்கிறது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமின்றி மாமா மச்சான் என்ற உறவு எல்லாம் வைத்து சட்டமன்றத்தில் பேசுவது ஒரு மக்கள் பிரச்சனை குறித்து பேசுவதற்கான நேரத்தை விரயமாக்கக்கூடிய வகையில் இருக்கும் என்ற வகை தொனியில் பேசிய அவர் சட்டமன்ற செயல்பாடுகள் எல்லாம் பார்க்கும் பொழுது திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினும் தானும் சட்டமன்றத்திற்கு இந்த முறை செல்லாமல் இருப்பதே நல்லது என தோன்றுகிறது என்ற வகையில பேசியது அங்க திமுகவுடைய செயற்குழு கூடியவர்கள் மத்தியில பெரும் ஒரு வரவேற்பு பெற்று அவர்கள் அனைவரும் உற்சாகம் செய்து கரவொலி எழுப்பும் அளவுக்கான ஒரு வரவேற்பையும் அந்த கூட்டத்தில் பெற்றிருந்தது.